ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு பார்க்க போகிறது இவாலுவேட். இண்டெக்ஸில் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 5 பவர் -2 -2 இருந்துச்சுன்னா அதை நம்ம டிவிஷனாக போயிடும். மேலே 1 போட்டுக்கலாம். கீழே வந்து அந்த நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கலாம். என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை 1 அப்படி போட்டுக்கலாம். இண்டெக்ஸில் 2 இருக்குது. 5 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு 1 டிவைடட் 5 5s are 25. 5 5s are 25. The next second question. -3 மேலே 1 போட்டுக்கலாம். கீழே நம்பர்ஸை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். 2 3 இப்படி எழுதும்போது மைனஸ் போயிடும். 1 டிவைடட் இண்டெக்ஸில் 3 இருக்குது. 2வை நம்ம 3 டைம்ஸ் எழுத போகிறோம். 1 2 3. அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. 4 2s are 4. 4 2s are 8. 1/8. The third question. கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா, டிவிஷன் கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நம்பர்ஸை எடுத்துகிட்டு அப்படியே எழுதிக்கலாம். 4 பவர் 2. அவ்வளோதான், மைனஸ் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4ஐ வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். இண்டெக்ஸில் 2 இருக்குது. 4ஐ நம்ம 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4s are 16. The last question. 1 divided 3 power -3. இங்கே கீழே இருக்குது. அதனால் நம்ம நம்பர்ஸை மட்டும் அப்படியே எழுதிட்டோன்னா, மேலே எழுதிக்கிட்டோன்னா அந்த மைனஸ் போயிடும். அவ்வளோதான். மேலே இருந்துச்சுன்னா கீழே டிவிஷனாக கொண்டு வரணும். கீழே டிவிஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம மேலே கொண்டு வரோம். அவ்வளோதான். இண்டெக்ஸில் 3 இருக்குது. 3ஐ 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். 1 2 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. 9 3s are 27. The answer is 27.